உடல் அமைதி. Relax your body. Prana அமைதி. Observe the breath. மன அமைதி. Observe the mind. புத்தியின் அமைதி. Command your புத்தி. Giving attitude to the mind. Acceptance. Repeat the words. அசங்கோகம். Repeat the meaning of the words. Shantoham. Repeat the meaning of the words. அடுத்து தியானம். தியானத்தில் ஜபம் என்பதே ஒரு வகையான தியானம். இறைவனுடைய நாமத்தை பக்தி உணர்வுடன் கூறும் பொழுது 2 விதமான பலன். ஒன்று, மனக்குவிதல் ஏற்படும். இறைவனுடைய நாமமாக இருப்பதால் மனம் தூய்மை அடையும். இது அதனுடைய பலன். அடுத்து, மனதினுடைய வேகத்தை குறைக்க, சஞ்சலத்தை நீக்க ஜபம் உதவி செய்யும். அடுத்து தியானத்தில் நாம் செய்ய வேண்டியது, அந்த குவிக்கப்பட்ட மனதை குவிப்பதற்கு பழகின மனதை விரிவுபடுத்த வேண்டும். மனதை விரிவுபடுத்த உதவும் தியானம் விராட் உபாசனா. ஜபத்தின் மூலியமாக பல நாட்கள் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனம் விராட் உபாசனைக்கு குவாலிஃபை ஆகும். அதாவது குவிக்கப்பட்ட மனம் தான் விரிவாக்கப்பட வேண்டும். எடுத்த உடனே விரிவாக்கத்திற்கு போகக்கூடாது. The procedure given to you by Bhagavan. So, குவிக்கப்பட்ட மனம் தான் விரிவாக்கப்பட முடியும். இப்போ ஜபத்தை நாம மேற்கொள்ளும் பொழுது ஒரு நாமத்தை மீண்டும் மீண்டும் மெதுவாக கூறுவதற்கு இறைவனை பற்றிய அறிவு தேவையில்லை. சப்தத்தை கேட்கிறோம், மனதில் அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டு, அப்புறம் எண்ணிக்கைக்கு உட்படாமல் 2 நாமங்களுக்குள்ள இடைவெளியை கவனித்தல், இது போதுமானது ஜபத்திற்கு. ஆனால் மனதை விரிவுபடுத்தும் உபாசனா, அதற்கு பேரு விராட் உபாசனா. இதை செய்வதற்கு
இறைவனை பற்றிய ஞானம் மிக மிக அவசியம். வேதாந்த வகுப்புகளில் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவர்களால் தான் விராட் உபாசனையை செய்ய முடியும். இறைவன் மீன்ஸ் ஈஸ்வரா. அதில் இனிமேல் நாம் ஒவ்வொரு ஈஸ்வரனுடைய கருத்துக்களை எடுத்து சிந்திப்பது. ஒரு கருத்தை இறைவனை பற்றி ஒரு கருத்தை நான் கூறும் பொழுது அதை காதில் கேட்டு அந்த சிந்தனையில் இருப்பது விராட் உபாசனா. முதல் இறைவனை பற்றிய ஞானம் ஜெகத் காரணம் ஈஸ்வரஹா. அதை பற்றிய சிந்தனை, அதை காதில் கேட்டு மீண்டும் அதை மனதில் நினைத்து அமர்ந்திருத்தல். ஈஸ்வரனை பற்றிய ஞானத்துடன் ஈஸ்வர உபாசனா. இது ஜபம் அல்ல, ஜபத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இப்போ இறைவன் நிமித்த காரணம், உபாதான காரணமாக இருக்கிறார். இறைவன் உபாதானமாக காரணம், நிமித்த காரணம் புத்தி சக்தி. இந்த உலகத்தை படைப்பதற்குண்டான புத்தி சக்தி அவரிடமிருந்துதான் வந்தது. உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ். ஒரு குயவன் புத்தி சக்தி ஃபார் கிரியேட்டிங் எ பாட். ஆனா அவர் மண்ணை தன்னிடமிருந்து வேறாக இந்த உலகத்திலிருந்து எடுத்துத்தான் அவர் பானையை உருவாக்குகிறார். அதைப்போல் இறைவன் உபாதான காரணத்தை வேறெங்கிருந்தும் பெறவில்லை. தானே நிமித்த காரணமாகவும் இருக்கிறார், உபாதான காரணமாகவும் இருக்கிறார். யார் உபாதான காரணமாக இருப்பது? அவருடைய சக்தி, மாயா. கண்ணுக்கு தெரியாத அந்த மாயா சக்தி என்னைக்கும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாயை தான் உபாதான காரணமாக செயல்படுகிறார். ஆனாலும் அது அவள் ஜடம். அவள் சேத்தனத்தை பிரம்ம தத்துவத்திடமிருந்து பெற்று உலகத்தை படைக்கிறார் ஈஸ்வரர். இன்றைய சிந்தனை, இறைவன் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார், எப்படி உபாதான காரணமாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து அமர்ந்திருத்தல் விராட் உபாசனா. எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய கூட்டை கட்டுவதற்கு நிமித்த காரணமும் சிலந்திதான், உபாதான காரணமும் சிலந்திதான். அதை போல் ஊர்துவ நாபிகி என்று முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்தை சிந்திக்கவும். ஓம் சாந்தி
சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்கள் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்கிறோம்.